சாமி ஒண்ணுங்கிறது சாமி கும்பிடணும். ஆண்டவா ராதா ரமணா கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா. இல்ல சாமி, நானும் திட்ட கிடையாது. தங்களை தேடி வர பக்தர்கள் அது மாதிரி பக்தர்கள். ஆமா சொல்றேங்க. ராதா ரமணா கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா. காலை பிடிக்கிறது நியாயம். பாரு எங்க அங்க கை வச்சு நீ சட்டியில போன் வச்சுங்கிறிய கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா சொல்லுத மாதவா. அப்படி இருந்தாலும் நான் யார மணந்திருக்கிறேன். ராதா ருக்மணி சத்யபாமா என்று சொல்லப்பட்டு 8 மணிவர்களை மறந்து இந்த ராபதாபா மனதனால ராதா ரமண கோவிந்தா கோவிந்தா. நீ அண்டா குண்டவாயா கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா. யார இத சொல்றாங்க? அது தங்களை தேடி வர பக்தர்கள். அண்ட குண்டவாயா. ஆமா, இப்படியே கொடையில மாடு மேய்ச்சா கூட இப்ப அப்படி திட்டுறது இல்ல. ஒரு மரியாதை சொல்லி அனுப்புறாங்க. மாடு மேய்க்கிறதாவும் இல்ல சாமி, தங்களை தேடி வரும்போது என்ன நாடி வரும்போது என்னவே திட்டிக்கின்னு வராங்க. புரட மாதத்தில் என்ன மாதத்துல? புரட மாதத்தில்
அவர்கள் அப்படி சொல்வதில்லை. நீ சொல்ற மாதிரி சொல்றதில்லையப்பா. நான் மறந்து நான் என்ன தொழில் செய்வது? அதாவது கிரிதா திரிதா அந்த ஓபர யுகத்தில் நான் மாடாடு மேய்ப்பது, சிறிய சிறிய மந்தக்காவல் கற்பது. அப்படி மந்தக்காவல் கற்பதனால என்னை எதற்காக இந்த பூமி பாரத்தை தீர்க்கணும், இந்த உலக மக்களுக்காக எல்லாம் சாட்சாதி கண்ணன் தெரியும் என்று சொல்லி இந்த அண்டம் என்று சொல்லப்பட்ட இந்த மண்ணையை நான் புசித்தேன். அப்படி புசித்த பொழுது என் தாயாகிய வளர்ப்பு தாயாகிய அசோதம்மையார் கன்னத்திலே தாவெடுத்து என்னவா பேசிட்டு அவங்க ஊரு நாம பேசினாதான் காலையில் என்னுடைய தாயாகிய அசோதம்மா நந்தகோபாலனுடைய மனைவி அசோதம்மா. அசோதம்மா தாவி அடித்து வாயா துறடா கண்ணா என்று சொல்லும் போது என்னுடைய விசுரூபத்தால காட்டினேன் என்னுடைய அங்கத்தை காட்டும் பொழுது உலக மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். என் தாயாக அசோதம்மா சொல்கிறார், கண்ணா நீ தாவி அடித்ததுனால உலகம் அழுதது, அண்டம் புவனம் கண்டு ஆகாயத்தும் அதிலே கண்டு அப்படின்னு சொல்லி என் தாயாக சொல்கிறார். இந்த மண்ணை புசித்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் இத கடவுள் நான் அறிய செய்தேன். வேற என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஆமா, நீ வட்டக்காய் முட்டு கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. எப்படி சூப்பர் சூப்பர். இத சொல்ற அந்த ஊர்ல எனக்கு பேர் இருக்கும். அப்படி இல்லையப்பா, நான் அமர்ந்திருக்கும் மலையாகப்பட்டது ஆந்திரா மாநிலத்திலே வடதிசையை நோக்கி எம்மலை என்று சொல்லப்பட்ட திருமலை வாசகன். அப்படி திருமலை வாசகனாக இருந்து வடதிசையை நோக்கி இருக்கிறேன். ஆந்திரா மாநிலத்தில் அனைத்து பேர்களும் இந்த வடதிசையை நோக்கி சொல்வார்கள், இந்த வடக்கு மலையானே கோவிந்தா கோவிந்தா. நீ ஓடி மலை மலை தங்கட மலையா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா. ஏன் எனக்கு இங்கே நடக்க அதுக்கு அந்த மலைக்கு போனோம். 7 மலைக்கு பக்தர்கள் இப்படி சொல்றாங்க. நான் 7 மலை மீது சொல்லப்பட்ட இந்த திருமலைக்கு பேரு 7 மலை. இந்த 7 மலை மேல அமர்ந்திருப்பதனால அனைத்து பக்தர்கள் சொல்லுவார்கள், 7 மலையானே கோவிந்தா கோவிந்தா. ஆண்டவனா வந்து நீங்க ஆண்டவா தாய் போலவே கதையே கேளு. ஆண்டவா இந்த மாதிரி சாமி எங்க பாட்டி ஊர்ல சாமி மாரியா நோம்பு போட்டுங்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாரியா நோம்பு போட்டு பழக்காங்க. அதனால 5 வருஷம் கழிச்சு இப்படிதான் போய் அக்கா வீட்டு பிள்ளைகளை கூட்டு வரலாம்னு சொல்லி எங்க மாமா வராரு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாரு. நாங்களும் மாரியா நோம்புக்கு நானும் எங்க அக்கா எங்க அம்மா எல்லாம் போறேங்க. குடும்பத்தோட போறேங்க. போயிட்டு சரியான கூட்டம் கும்பேசகம். அதனால கூட்டத்துல போயிட்டு எங்க மாமா என்ன பண்றாரு, வராத பிள்ளைங்க வந்துருங்குது அப்படின்னு சொல்லி காசு 100 ரூபாய் தராரு. எனக்கு 100, எனக்கு எங்க அக்காளுக்கும் 2 பேருக்கும் 100 ரூபாய் தராரு. என்ன சொல்லி என்ன போய் கூட்டத்துல வாங்கி சாப்பிடுங்க, ஐஸ் உம்முங்க, ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. மாமா இப்படிதான் கொடுக்காத காசு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மாமா கொடுத்த காசை நம்ம செலவு பண்ணக்கூடாது. இன்னும் 100ன்றது இன்னும் 100 ஆக்கணும். 1 10 100 சொல்லுவாங்க. ஆமா, ஒண்ணு உற்பத்தம் செய்யணும். ஆமா, உன்னுடைய எண்ணம் பொம்மை வாங்கினாலும் உடஞ்சு போயிரு. அதனால ஐஸ் வாங்கினாலும் கரைஞ்சு போயிரு. அதனால நானும் எங்க அக்கால 2 பேரும் குஞ்சு வாங்குறேங்க. குஞ்சு கோழி குஞ்சு அதே வளர்த்தா தானே இன்னும் பண்ண முடியும். அதனால 2 குஞ்சு வாங்குறேங்க சார். எனக்கு ஒரு குஞ்சு, எங்க அக்காளுக்கு ஒரு குஞ்சு. 2 குஞ்சு வாங்குறேங்க பாரு. வாங்கணும் வந்தே கரெக்டா எனக்கு குஞ்சு எங்க அக்கா குஞ்சு வேலி சந்தெல்லாம் தூந்து விளையாடுது. எனக்கு குஞ்சு போய் எங்க அக்கா குஞ்சு மேல ஏறுறது, அக்கா குஞ்சு எனக்கு குஞ்சு மேல ஏறுறது, மாத்தி ஏறுது. அதனால சாமி நீ மேல வச்சுருங்க பாரு. அந்த காக்காய் வாங்கணும்.
கருட வாகனம் சரி மேலேயே வந்துச்சு பாரு. ஆமா கரெக்டா நெப்ப பார்த்து ஓத்தடிச்சுன்னு போயிடுச்சு. பாத்தி எங்க அக்கா குஞ்ச தூக்கின்னு போயிடுச்சு. சரி கரெக்டா எங்க அக்கா குஞ்ச தூக்கின்னு போயிடுச்சு பாரு. போகட்டும் நல்லா விளையாடுச்சு பாரு சாமி. என்னைக்கு எங்க அக்கா குஞ்ச தூக்கின்னு போச்சு அன்னைக்கு படுத்த குஞ்சு எனக்கு குஞ்சு எழவே மாட்டேங்குது சாமி. எங்க அக்கா குஞ்ச கொடுத்தினா எனக்கு குஞ்சு எழும். மாதவா என்னுடைய கருட வாகனமாகப்பட்டது ஒரே ஒரு குஞ்சு இறைய தேடி எடுத்துருச்சு. அதனால ஒரு குஞ்சு தானே போச்சு. உனக்கு 1000 குஞ்சு தர்றேன். ஆண்டவர் கருடால் வாகனம் ஒரு நாளைக்கு 1008 கோழி குஞ்சு தூக்கி வருது. ஆமா ஆனா அந்த அதுல எந்த கோழி குஞ்சு மக்காளுன்னு குஞ்சுன்னு தெரியாது ஆண்டவருக்கு. அதனால அடியாள கணக்கு அக்கா குஞ்சுக்கு இது குஞ்சுக்கு என்ன அடியாளா அக்கா குஞ்சுக்கு என்ன அடியாளா. எனக்கு குஞ்சுக்கு உருட்டு குஞ்சு, எங்க அக்காளுது பட்டை குஞ்சு. எங்க அக்கா குஞ்சுக்கு கழுத்து ரப்ப முடிக்கும், எனக்கு குஞ்சுக்கு கழுத்து மேல மயிர் இருக்காது. போட 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 அதான் சாமி. சரிப்பா போகட்டும் சாமி. ஏய் குஞ்சு குடியா. என்ன சொல்லி இருக்கிறேன், ஒரு குஞ்சு போனதுனால ஒரு 1000 குஞ்சு தரேன் உனக்கு. ஆகட்டுங்க. கோழி பண்ண வச்சு படிச்சுக்குவேன். ஆமா சரி ஆகட்டு சாமி. மாதவா ஆண்டவா இவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் சாமி நீ எப்பயும் உங்க மாமியா கிட்ட போனேமே, இது எதுக்குடா உனக்கு? இந்த சாமியே மாமியா கிட்ட போகும்போது எனக்கு என்ன வரல? நானும் நாளைக்கு நீங்க மாமியா கிட்ட போறோம் கேட்டாப்பா. இப்ப இருக்கிறதுனால ஊர்ல இருந்து என்ன இருக்கிறவங்க கத்துக்க மாட்டாங்க. மாதவா இது உனக்கு அவசியம். ஆமா சரி நீங்க நாளைக்கு உங்க மாமியா கிட்ட போ. மாதவா நாங்கள் மேய்ப்பதோ மாடாடு மந்தக்காவல் கற்பது வழக்கமா. ஆமா எங்க பிறந்திருக்கிறோம் பட்டமதிலே பிறந்து வாலிபமாகி நந்த கோபாலன் வீட்டுல 1000 பாடையில வருகிறேன். அப்படி 1000 பாடையில வரும்பொழுது நான் என் அண்ணாவாகிய பலராம சக்கரவர்த்தி மாடாடு மேய்ப்பது மந்தக்காவல் கற்பது வழக்கமா. இப்படி மந்தக்காவல் வாரத்தில் ஒரு முறை அரண்மனை தேடி வரும். அந்த நாளையில நான் யார் திருமணம் செய்திருக்கிறேன், இளைய மனைவியாகிய என்னுடைய தேவியாகிய ருக்மணி. அப்படி ருக்மணியாக இருந்தும் அன்றைய நாளையில அரண்மனை தேடி வருகிறேன். அப்படி வரும் நேரத்தில் எனக்கு முன்பதாகவே எங்க மாமியா ருக்மணியுடைய தாய் அரண்மனை தேடி வந்திருக்கிறார். அப்படி தேடி வந்த தாய்க்கு என்ன செய்யணும், தகுந்த உபச்சாரம் செய்து தான் எந்த பஞ்சனிலை உருங்க வேணும் அந்த பஞ்சனிலை எங்க மாமியா படுத்து. சரியா? ஆமா. ஏன் காரணியா வராத அம்மா வந்திருக்கிறா. இந்த இன்னைக்கு கணவனார் பட்டி மந்த காவல் காக்குறாரு. இந்த பஞ்சனி சும்மா தானே இருக்குது அப்படின்னு படுக்க வச்சுட்டேன். இது நான் அங்கிருந்து திடீர்னு அவசரமாக என் சபர்த்தி முடிஞ்ச நான் அரண்மனை தேடி ஆவலாக வருகிறேன். யாரை காணுவதற்காக? என் தேவியாகிய ருக்மணியை காணணும். இதற்காக நான் வரும் நேரத்துல யார் இருப்பாங்க என் பஞ்சனில? என்ன உங்க மனைவி தான்? என் மனைவி தான் இருக்கும். அந்த நோக்கத்துல திடீர்னு நான் அரண்மனையை நுழைந்து உள்ள கதவை திறந்த பார்த்து இத முழுக்க கேள்றா. அப்படி கதவை திறந்து வயதானவங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராது. காரணம்னா ரொம்ப ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அப்படி கதவை திறந்து உடனே யார் அதுன்னாங்க. அத்தான் நான் தான் சொல்லி வெளியே வந்துட்டேன். இதுதான் மாமியா கிட்ட போறான் மாமியா கிட்ட போறான்னு உலக மக்கள் பேசுது. நான் மாமியா கிட்ட போறேன் மாமியா கிட்ட போறேன். நீங்க நல்லா இதான் செஞ்சுன்னு வரீங்க தெரியாத செஞ்சுன்னு வரீங்க பேசின்னு வரங்க. சரி 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 மாதவா. அப்படி இருந்த போது என்னுடைய சமாச்சாரம் பூரா கேட்டிருக்கேன் இல்லையா? ஒரு சந்தேகம் தீர்ந்துருச்சு. இப்ப என்னை பத்தி உலக மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? இது என்ன ஊரு? மஞ்சனைக்கு மண்ணில் நகரம் இல்லையா? பேரு புகழும் கொண்டு பெருமையாக வாழ்ந்து எங்க கோவிந்தப்ப தலைவர் தலைவர் இல்லையா? தெரிஞ்ச ஒரு சாவுக்கு அப்பேருக்கு அந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்டு எங்க மறந்திருக்கிறார் இல்லையா? நீர்வளம் நிலவளம் பால் வளம் பயிர் வளம் என்று சொல்லப்பட்டு அனைத்தும் தரித்த நாடு இல்லையா? மற்ற நாட்டுக்கு சரிசமமா. ஆனா பிறந்தவர்கள் அப்பமார்கள், பெண்ணா பிறந்தவர்கள் தாய்மார்கள், மாணவி மாணாக்கள், நாடக கலா ரசிகர்கள் இல்லையா? ஏகப்பட்ட பேர் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கட்டுறதெல்லாம் வித்தை, நாம கத்துதெல்லாம் முத்த முத்த. இவங்களெல்லாம் ஆடியதை கூத்து, நாம ஆடியதெல்லாம் வெறும் பாத்து. அப்படி இருந்த போது இன்னைக்கு நாம என்ன எதற்காக வந்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் மாதவா? இந்த தெய்வம் போன்ற சபை சிறுத்த சபையாக இருந்தாலும் பெருத்த மனதோடு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தெய்வம் போன்ற சபையோடு வந்திருக்கிறேன். நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய நாமம் ஏதாவது தெரியுமா? அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி சாத்தகி சகலமும் தெரியும். இருந்தோம் உலக மக்கள் அறியணும்.
உலக மக்கள் அறியணும். அதற்காக என் வாயில சொல்லணும். சொல்லுங்க. மாதவா ஸ்ரீ வைகுந்தத்தில் பீடமாகிய மந்திரனையே ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா இல்லையா? அப்படி ஸ்ரீமந்த நாராயணனை சொல்லியிருக்கிறேன். இந்த நாராயணாகப்பட்டவன் யோகமாகப்பட்டது 4. ஆமா. கிரிதா திரிதா துவாபரம் கலியோகம். ஆமா இல்லையா? இப்படி யோகம் 4 இருந்தாலும் நாங்கள் உறுப்பினம் செய்வதற்காக வேதமும் 4 உறுப்பினம் செய்தோம். ஆகட்டுங்க. என்னென்ன வேகம்? என்னது? ருக்கு யசு சாமம் அதிர்வனம் சொல்லப்பட்டு 4 வேதத்தை உறுப்பினம் செய்தோம். அப்படி 4 வேதத்தை உறுப்பினம் செய்தால் யானை முதல் எருமக்கடை என்னாலும் ஜீவபதிகளை படிக்க வேலையை கொடுக்கலாம். ஆகட்டுங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். ஆமா இல்லையா? புடிச்சத்த வித்தை கத்துக்குன்னா குடும்பத்தை கெடுக்கலாம். ஆமா இல்லையா? உண்மைதான். ஆமாங்க. அது மாதிரி இந்த 4 வேதத்தை உறுப்பினம் செய்து யானை முதல் எருமக்கடை என்னாலும் ஜீவபதிகளை படிக்க வேலையை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்திருக்கிறோம்? மும்மூர்த்திகளாகிய நான் ஒருவன், என் மைத்துனாகிய சிவபெருமான், என் மகனாகிய பிரம்மதேவன், இப்படி மும்மூர்த்திகளாக ஒருவராக சந்தளித்துக் கொண்டிருக்கிறோம். என் மகனாகிய பிரம்மதேவனுக்கு கொடுக்கிறோம். இந்த உந்தி என்று சொல்லப்பட்ட தொப்புள் வழியாக தாமர புஷ்பமாடி தாமர புஷ்பத்தால என் மகனாக 5 சிரம் கொண்டு பிரம்மாவை படித்து, அப்படி பிரம்மாவை படித்து பிரம்மாவுக்கு என்ன வேலையை கொடுக்கிறோம்? யானை முதல் எருமக்கடை என்னாரும் ஜீவபதிகளை படிக்கும் வேலை. அது ஆணோ பெண்ணோ கூடோ கூணோ குருடோ அனைத்து நன்னூலும் கட்டுள்ள மாமேதைகள் எல்லாம் பிரம்மானுடைய படைப்பு இல்லையா? அவனுடைய தலையில் தந்தாங்களே அது பிரம்மானுடைய எடுத்து. அப்படி பிரம்மானுடைய படைத்தா இருந்தாலும் அதை வளர்க்கக்கூடிய வேலை யாருக்கு? 3 வேலை அல்லும் பகலை இடவிடாம படியெழுக்கக்கூடியது சிவபெருமான். சிவபெருமான் இல்லையா? ஆமாங்க. படியெழுந்தால் போதும். அப்படி படியெழுந்தா 3 வேலை பட்டு இல்லாத சாப்பிட்டுக்கலாம். ஆமா. அப்படி சிவபெருமான் படியெழுந்தாலும் நரைத்திரை முப்பு சாக்கடை அணுகிறதுக்கு அணுகாம இருக்கிறதுக்கு நான். ஆகட்டுங்க. என்னென்ன சொல்ல சொல்லு பண்ண சொன்னது சொன்னதேதான். நான் சொன்னது தானே திருப்பி சொன்ன மாதிரி. சரிடா சரிடா. அப்படி நரைத்திரை முப்பு சாக்கடை அணுகருகம் என்று சொல்லப்பட்டு எந்த நோய் வராம எந்த காயில கஸ்தூரி வராம இதை காக்கக்கூடிய வேலை இந்த சாட்சாதி காரணங்க. இப்படி மூவராக விற்பனம் செய்து நாங்க என்ன செய்திருக்கிறோம்? இந்த வேதமாகப்பட்டது அதர்ணா வேதத்தை பாராயணம் செய்த நன் மகனாகிய பிரம்மதேவன். அப்படி பிரம்மதேவனாகப்பட்டவன் அதர்ணா வேதத்தை பாராயணம் செய்துவிடினான். அதர்ணா வேதத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன? இந்த நாச்சு என்று சொல்லப்பட்ட மூக்கு வழியாக சோம்புகன் புகுந்து 4 வேதத்தை களவாடி சென்று விட்டான். அவன் சென்று எங்க மறந்திருக்கிறான்? திருப்பா கடலிலேயே மறந்திருக்கிறான். அப்படி திருப்பா கடலிலே இருக்கக்கூடிய பிரம்மதேவன் அந்த சோம்புகாசுரனை கொள்வதற்காக நான் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறேன்? முதலாக இந்த 10 அவதாரத்திலே முதல் எடுத்த அவதாரம் என்ன? மச்சவதாரம். இந்த மச்சவதாரம் எடுத்து சோம்பகனை கொண்டு 4 வேதத்தை விட்டு என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுக்க இந்த 4 வேதமாகப்பட்டது இந்த தண்ணீரிலே சண்டையிட்டு செய்யும் பொழுது இந்த வேதமாகப்பட்டது சிக்கிருந்து இந்த வேதத்தை சீர்படுத்துவதற்காக இந்த 5வது வேதமாகப்பட்ட சொல்லப்பட்டு இந்த மகாபாரத காவியத்தை யார் செய்கிறார்? விநாயகர் பெருமான் எழுது, வேத வேசனை எழுது, வேத வேசனை சொல்லு, விநாயகர் பெருமான் எழுது, வரிசையா கோடு கோடாக எழுது. 5வது வேதமாகப்பட்டது இந்த மகாபாரத காவியத்தை. அப்படி செய்து 4 வேதத்தை விட்டு என் மகனாகிய பெருமானத்தில் கொடுக்க, அப்படி பிரம்மதேவனுக்கு கொடுத்த உடனே பெருமானுடைய புத்திரனாகப்பட்டவர் அஷ்டதிக்க பாடல்கள் இல்லையா? அஷ்டதிக்க பாடல்கள் ஜெய்விஜர்கள் ஜனகதி ரிஷிகள் அந்த ரிஷிமார்களாகப்பட்டவன் என்னை நாடி வரும் பொழுது ஜெய்விஜர்களை காவல் வைத்து நான் நித்திரையில் இருக்கிறேன். எங்க? வைகுந்தத்தில். அப்படி வைகுந்தத்தில் இருக்க நேரத்தில் என்னை தேடி வரும் பொழுது அஷ்டதிக்க பாடலுக்கு வழிவிடாத மறுத்ததுனால ஜெய்விஜருக்கு எது சாபத்தை கொடுக்கிறார்? இந்த ஆண்டவனை காணலாம் வந்திருக்கிறோம், ஆண்டவனை காண விடாம மலிவிட தடுத்ததுனால அடுத்த பிறவிலே இந்த ஆண்டவனுக்கு எதிராக போகணும்னு சாபத்தை கொடுக்க அந்த சாபத்தை பெற்று என்னிடத்தில் முறையீடு அவர் எங்க பிறந்திருக்கிறார்? அதாவது
கசப்பெருனுடைய மகனாகிய பிறக்கிறார்கள். ஆதி வைத்திர இரணியன், திதி வைத்திர இரணியன், இருணியாட்சிதன். இருணியாட்சிதன் பிறக்கிறார். அப்படி இருணியாட்சிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அண்ணன் மனைவியாகிய நீலாதேவி 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறான். எப்பவுமே மாசமாக்கிற பொம்பளைங்க எதை சாப்பிடுவாங்க உனக்கு தெரிஞ்ச மாதிரி? மாங்காய் சாப்பிடுவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிருந்தா தெரிஞ்சுனுங்க. அத நீ கூட்டிட்டு வந்தாச்சு உனக்கு தெரிஞ்சுனுங்க. மாதவா, இப்படி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அண்ணன் மனைவியாகிய இரணியனுடைய மனைவி நீலாதேவி கர்ப்பமாக இருக்கிறன்னு சொல்லி இருணியாட்சிதன் என்ன செய்கிறான்? இந்த மண்ணு மீது ஆசைப்படுகிறான். யாரு? நீலாதேவி. அப்படி மண்ணு மீது ஆசைப்படும் போது இங்கிருந்த மண்ணை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுவாரா? இல்ல, தெய்வலோகத்தில் இருக்க மண் வேணும். இல்ல, தெய்வலோகம் முப்பேடு நாடு கொண்ட தெய்வலோகம், பொன்னுலகம், அமராவதி பட்டணம். இந்த பொன்மண்ணு வேணும் என்று கேட்கிறார். பொன்னுலகத்த மண்ணு. அதுக்காக என்ன செய்கிறான்? இந்த பொன்மண்ணையை தேடி இருளை சென்று எங்க இந்த பூமாதேவி சிறப்பிடிக்கிறான். இந்த பூமாதேவி 1008 அண்டத்தை ஒரு அண்டத்தை பாயாக சுருட்டும் போது பூமாதேவி கற்பு போகும் என்று பூமாதேவி இடத்துல முறையிடுகிறான். சாமி, என் கற்பு அழிய போகிறது. இந்த அரக்கனாகப்பட்டவன் இந்த அண்டமே சுருட்ட போகிறான். என் கற்பை காக்க சொல்லு. என்ன செய்தேன்? பூமாதேவை மீட்பதற்காக இந்த சுவாமி இரணியாட்சிதன் அவனை கூர்மை என்று சொல்லப்பட்டு பன்றி அவதாரத்தில் அண்ணவனை மடித்தேன். அண்ணவனை மடித்து சோம்பகாசுன் அதாவது இரணியாட்சிதனை மடித்து மீட்டேன். அப்படி இரணியாட்சிதனை கொண்டு பூமாதேவை கற்பையை காத்தேன். அது மட்டுமா, மிக்க கர்வம் கொண்ட இரணியனாகப்பட்டவன் அவனை கொல்லணும். ஆமா, கொள்வதற்காக இந்த உடலாகப்பட்டது நிறையோ, முகமாகப்பட்டது சிம்மம், நரசிம்மமாக அவதரித்து இரணியனை கொன்று அந்த கிரீதாயுகத்தை போக்கி திருதாயுகத்தில் நான் எங்க சென்றேன்? ராமனாக பிறக்கிறேன். பகீரதன் மகன் தசரதன். தசரத அம்மையாருக்கும் கோசல அம்மையாருக்கும் தசரத மன்னனுக்கும் ராமனாக பிறந்து லங்கை சென்றேன். ராவணன் கும்பகர்ணன் சொல்லப்பட்டு 3 மடித்தேன். ராம அவதாரத்தை இந்த துவாபர யுகத்தில் 8வது குழந்தையாக நான் எங்க பிறந்திருக்கிறேன்? பருத்து வாசல் சாபத்தால சிறையிலே பிறந்தேன். அப்படி சிலைகளை பிறந்து இப்ப யாரை கொள்வதற்காக இருந்தாலும் அன்ற கிரீதாயுகத்தில் சபரம் வச்சிருக்கிறான். அதெல்லாம் இப்போதைக்கு தொடரல. இருந்த போதில் என் அத்தை மக்களை பாண்டவரே காட்சி வணக்கம். அதுல இருந்த போதில் இன்ற நாளையில் தேவர்களுடைய துயரமே இல்ல, அசுர குலத்தில் பிறந்த ஆர்ப்பாட்டம் இல்ல இல்லையா? அப்ப இருக்கின்ற சாட்சாதி கண்ணனாகப்பட்டவன் வைகுந்தத்தில் இருக்கின்ற இருந்த நல்ல நேரத்துல எனக்கு மணிமர்கள் தெரியுமா? ராதா ருக்மணி சத்யபாமணி சொல்லப்பட்டேன். 8 பேர் மணிமர்கள் நான் அழைத்ததாக அவசரத்தில் பாமா சீக்கிரம்
போட்டி எருமைக்காரங்க எட்டு வந்துங்கிறான் எல்றாங்களா பாத்து தண்ணி குடிக்கணும் அவன் தண்ணி பாவா அவங்களே குழுவில் விட வந்துக்கிறாங்க போட்டியே போட்டி சென்றாங்க பட்டை கண்டு பிடிச்சோ தண்ணி ஊட் பண்ணாங்க பாவம் அவங்களே குழுவில் பாவம் பார்க்க முடியாது வந்து குழு போட்டு உட்காந்துக்கிறாங்க கண்டி பிடிச்சிக்கிட்டு போய் அவன் போட்டு பூம்பிடியே வேணுன்றவங்க எடுத்து பிடிச்சிக்காங்க ஏண்டா உன் வாயிலையும் அவன் வாயிலையும் மூத்தத்தை ஊத்தா படுத்துக்கிற பப்படி மேல கொண்டு தண்ணியை ஊத்துறியே எழுந்து போயிட்டு நெக்கின்னு போயிருங்க நான் போச்சுக்க அவங்க இருக்கிற வைக்கல நம்மளுக்கு மரியாதை அவங்க தூங்கினா கூட அவங்க இருக்க வரலன்னா நம்மளுக்கு மறுவாதி முழிச்சிருந்தாதான் தூங்கினா கூட பரவாயில்ல இருந்தா தான் நம்மளுக்கு மறுவாதி கேணுன்றியா யாரடா பார்த்து பாப்பான்னு கேக்குறேன் ஏன்னா ஒரு ஜாதி ஒத்து பண்ணா ஜத்து ஒத்து பண்ணா பெத்து ஒத்து பண்ணா பங்காளி ஒத்து பண்ணா இல்ல ஒட்டா உறவா ஜாதியா ஜனமா ஏன்னா ஒரு ஜாதி வேலை சேண்டா ஒத்தா